Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து லவ் ஷி அப்படிங்கிற தாய் பிஎல் ட்ராமா தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஆன்கோயிங்ல போய்கிட்டு இருக்க ட்ராமா. ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த கதையோட ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து என்னன்னா ரக்கு. இவர் வந்து கப்பலை டிராவல் ஆகி ஒரு ஐலாண்ட் நோக்கி போயிருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு நாவல் ரைட்டர்ப்பா. கதை எழுதுறதுக்கு வந்து ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்காக தான் அங்கே போயிருக்காரு. ஆனால் இவர் ஒன்றும் விருப்பத்துலாம் போல, யாரோ இவர் வந்து கொஞ்சம் வற்புறுத்தி தான் அனுப்பி விட்றாங்க. அங்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கத்திக்கிட்டே தான் ரக் போகிறாரு. இவர் கத்துறத பார்த்தா சிட்டியில் வந்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை இருக்கணும், இல்லை இவர் வந்து ஏதாச்சும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தவிச்சுக்கு இருக்கணும். அதனால தான் ஐலாண்ட் நோக்கி போயிருக்காரு. ஓகே, இந்த கதையோட ஒரு ஹீரோ பார்த்தாச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த கதையோட அடுத்த ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து என்னன்னா மட்டு. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஸ்விம்மரு. இப்போ கூட ஸ்விம் பண்ணிட்டு மேலே ஏறி வராங்க. மேலே ஏறி வந்து அன்னையும் கூட பேசியிருக்காங்க. அன்னைங்கார் என்னன்னா மட்டு கொண்டு வந்தது வந்து கீழே போட, ஏன்டா அப்படி பண்ணியிருக்க, நீயே போய் கீழே எடு அப்படின்னு மட்டு என்ன பண்ணான்னா அண்ணங்காரனை கீழே தள்ளி விட்டான். அண்ணங்காரனோட பேர் வந்து என்னன்னா பாமு. இப்போ இந்த கதையோட ரெண்டு ஹீரோஸையும் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ரக்கு வந்து ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வந்தவொடனே யாராச்சும் பிக்கப் பண்ண வருவாங்கன்னு இந்த ரக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்க, பிக்கப் பண்ண யார் வராங்கன்னா மட்டு தான் வராங்க. மட்டு கொண்டு வந்த ஸ்கூட்டியை பார்த்தோன்னே, இது எவ்வளோ காஸ்ட்லியான சூட்கேஸ் தெரியுமா, இதை கொண்டு போய் ஓ வண்டியில் ஏற்ற முடியுமா, ஸ்க்ராச் ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு ரக்கு வந்து ஓவரா கத்த. இப்போ என்ன உன் பிரச்சனை இதானே, அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு மீன் வண்டி மாதிரி ஒன்று இருக்கு, அதில் இவனை அள்ளி கொண்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன கூட்டு போயிருக்குங்க. இதுல ரக்குக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மட்டும் வந்து லோக்கல் ஸ்லாங்ல பேசியிருக்கான். அது வேற இந்த ரக்குக்கு வந்து புரிய மாட்டேங்கி, அது வேற டென்ஷனு. அதுலயும் பாருங்க இந்த மட்டும் வந்து வண்டியை ஓட்டுறேன்னு குறுக்க முறுக்க ஓட்ட ரக்கு செமையா டென்ஷன் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பாருங்களேன் இவ்வளோ மோதிக்குது. ரக்கு டக்குன்னு என்ன பண்றானா, இவனை இங்கே அனுப்பிவிட்டாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி, என்ன ஆள் இவனே வந்து எனக்கு டூர் கைடாக போட்டிருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ ஊருக்கு வருவேன், இப்போ ஊருக்கு வர போறேன் அப்படின்னு இந்த ரக் பையன் வந்து தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி இதே சொல்லியிருக்கான். இந்த மட்பையன் என்ன பண்றானா, டக்குன்னு போனை வாங்கி சார் 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 எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பையனா இப்போ நார்மலா பேசுறான். ஏண்டா என்கிட்ட பேசும்போது மட்டும் லோக்கல் ஸ்லாங்ல பேசுன, இவோட நார்மலா பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ரக் வந்து கத்த. ஏங்க அதெல்லாம் பாத்துக்கலாங்க அப்படின்னு இந்த மட்பையனா ரொம்ப கேஷுவலா பேசியிருக்கான். இங்க பாரு, நீ என் கண் முன்னாடியே வந்துடாத, எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பிடிக்கலடா அப்படின்னு ரக் வந்து கத்திக்கிருக்கான். மட்பையனா இதை காதல் கூட வாங்கிக்க மாட்டேங்கான். உங்களுக்கு என்னோட உதவி வந்து எப்படியாவது தேவைப்படும், என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்றான். அட போடா வெளியே போடா அப்படின்னு ரக் என்னன்னா வெளியே பத்தி விட்டான். எங்க என் நம்பர் வந்து பெட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஏதாச்சும் உதவினா கால் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் வந்து கத்துறான். ரக்குக்கு என்னன்னு தெரியல, மாட்டை பார்த்தாலே பிடிக்கல, டக்குன்னு வெளியே அனுப்பி விட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ரக்குக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களதான் காட்டுறாங்க. ரக்கு தான் இப்போ வந்து ஐலாண்டு போயிட்டான்ல, அவன் ஐலாண்டுக்கு போயிட்டான். அதனால வேலை வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து அதிகமா இருக்கு. இந்த பொண்ணு கால் பண்ற எல்லா எடிட்டருக்கும் ஏதோ பேசி பேசி சமாளிக்கிறா. அதுலயும் பாருங்க இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து வீணு ஒரு பொண்ணு வந்து கால் பண்றான். அந்த பொண்ணு என்னன்னா, சரி அந்த ரக்கு தானே போயிட்டான், நீ இருக்கல, நீ வந்து உதவி பண்ணவா அப்படின்னு இந்த வி பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிடுறா. அந்த பொண்ணு உதவி பண்ண கூப்பிடுறாளா இல்ல அந்த வி பொண்ணுக்கு வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு மேல ஏதாச்சும் கண்ணான்னு அது தெரியல. அதெல்லாம் போ பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ரக் பையனை தான் காட்டுறாங்க. ரக்கு வந்ததுல இருந்தே ரொம்ப டென்ஷனாவே இருக்கான். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார் பக்கம் ஒதுங்க. அங்க உள்ள வெயிட்டர் வந்து சார் என்ன வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்க, அந்த வெயிட்டர் இருக்காம்ல, வெயிட்டருக்கு ரக்க பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு போல இருக்கு. உள்ளுக்குள்ள என்னன்னா, ஐயோ இந்த பையன் என்ன இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கான். இந்த ரக்கு பையனா மட்டுன்னு ஏதோ ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி முனைங்கிட்டே இருக்கான். சார் 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 இருங்க, இப்ப என்ன பேர் சொன்னீங்க, மட்டு. ஓ அவன் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்கணுமே, ஐலாண்டுக்கே செல்ல புள்ள அவன் தானே, அவனை எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், அவனை பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிரும். முக்கியமா ஜப்பான் பொண்ணுங்களாம் வந்தாங்கன்னா அவன் தான் வேணும் சுத்தி சுத்தி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க, பசங்களுக்கும் அவனை பார்த்தா பிடிச்சி போயிடும் அப்படின்னு இந்த வெயிட்டர் வேற மட்டை பத்தி ஓவரா பேசுறான். அவ்வளவுதான் ரக்கு டென்ஷன் ஆயிட்டான். நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைச்சா திருப்பி திருப்பி எல்லாரும் வந்து அவனை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு இந்த ரக் பையன் என்ன டென்ஷன் ஆகி நீங்க வந்து போயிட்டான். என்னன்னு தெரியல, ரக்குக்கு மட்டை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கி. இந்த வெயிட்ல சொன்னது வந்து கரெக்டு தான். இந்த மட்டை வந்து இந்த ஐலாண்டோட செல்ல புள்ள தான், எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் நல்லா ஹெல்ப் பண்றான். இந்த உதவியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ரக்க மீட் பண்ண வாரான். ஆனா அதுல பாருங்களேன் இந்த மட்பையன் வந்து கையில சாவி வச்சிருக்கான். இந்த ரக்பையன் வந்து ஃபர்ஸ்டே ரூம்குள்ள போனோம்ல, ரூம்குள்ள போறப்ப சாவி வாங்காம போயிட்டான் போல இருக்கு. அதான் மட்டும் வந்து கையில வச்சிருக்கான். மட்டும் என்ன பண்றான்னா சாவியை போட்டு உள்ள போக இவன்
எப்படிலாம் இருக்கான், ரூமை எப்படிலாம் வச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து யாருக்கோ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா ரக்கோட பேரண்ட்ஸா அது யார் என்னன்னு தெரியல. மட்டும் இங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரக்கை வந்து கவனிச்சுக்கிறதுக்காக. அதனாலதான் மட்டும் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து இருக்கான். இப்ப இந்த ரக்பைய இருக்காம்ல, அவன் வேற எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சே சும்மா இல்லாம கத்துன்னு கத்தி இருக்கான். ஏண்டா உனக்கு மேனஸே கிடையாதா, எதுக்குடா ஏறுக்குள்ள வந்த, அம்மா நீ முதல்ல எப்படி ஏறுக்குள்ள வந்த அப்படின்னு ரக் வந்து திறந்த வாயை மூடாம கத்திக்கிட்டே இருக்க. ஏங்க வெயிட் பண்ணுங்க, சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரூம்குள்ள போனீங்க, கீயை வாங்கினீங்களா, கீயை வாங்கல, அதை கொடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு இந்த மட் சொல்ல. சரி வந்துட்டீல கொடுத்துட்டு போடா அப்படின்னு ட்ரக் வந்து கத்த. இருங்க எதுக்கு விரட்டுறதுல குறியா இருக்கீங்க அப்படின்னு மட்டும் வந்து கத்தி இருக்கான். இந்த ரக்கு பையன் வேற தூங்கி முழிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படின்னு இருக்கானா, அதை வேற மட்டும் பார்த்துட்டான். என்னங்க இது உரிச்சு வச்ச கோழி மாதிரி இப்படி செவச்சவச்சவன்னு இருக்கீங்களே அடித மட்பையானா ரக்கோட அழகை வந்து கொஞ்சம் லைட்டா பார்த்து வர்ணிக்கிறான். நல்ல வேலை இவனை இப்படியே போற போக்குல போய் கவுத்துற வேண்டியதானே. ரக்க என்ன பண்றானா, நான் பார்க்க நல்லா கலரா இருக்கேன்ல, இங்க பாரு அங்க பாரு அப்படின்னு ரக்க என்னன்னா அங்க எங்கன்னு காட்டியிருக்கான். இப்படியே பேசி பேசி மட்டோட கவனத்தை வந்து திருப்பி சாவியை வாங்கிடலான்னு தான் ரக்க வந்து இப்படிலாம் பண்ணிக்கிருக்கான். இந்த மட்டு பையனா என்னங்க இது வெள்ளாவில வச்சு வெளுத்த மாதிரி இந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கீங்களே, நான் லைட்டா தொட்டு போகட்டுமா அப்படின்னு மட்டு என்ன தொட்டு பாக்குறேன்னு அங்கங்கன்னு கைய வைக்க போக, அட லூசு பையில கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ என்ன இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு ரக்பை வந்து டென்ஷன் ஆயிட்டான். கடைசி வரைக்கும் சாவியை வாங்க முடியலையே. அதுக்கப்புறம் என்ன ரக்குக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் மட்டும்தான் பாக்குறான். ஏன்டா என் பின்னாடியே சுத்தி இருக்க, போனா போயேன்டா அப்படின்னு ரக் சொன்னாலும் மட் கேட்க மாட்டேங்கான். பாருங்க உங்களை கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, பணம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு மட் போய் வந்து இப்படி பேசியிருக்கான். ரொம்ப விசுவாசியா இருப்பான் போல இருக்கு. என்னடா இது இவன் இப்படி இருக்கான், சரி உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிட வேண்டியதான்னு ரக் என்ன பண்றானா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், என்னோட மிச்ச மீதி எல்லாத்தையும் நீ தான் திங்கணும் அப்படின்னு ரக் சொல்ல. இதை கேட்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இவன் நம்மளை அவமானப்படுத்துறான் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா மட்டும் வந்து அப்படிலாம் நினைக்கல. எங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு, பாருங்க எனக்கா சாப்பாடுலாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு மட்பையன் என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா இது போடுற பிளான் எல்லாமே இப்படி ஃபிளாப் ஆகுது. சரி அடுத்த வழியை யோசிக்க வேண்டியதானே. ரக் என்ன பண்ணானா, நான் 5000 தரேன், 10,000 தரேன், 15,000 கூட தரேன்டா, தயவு செய்து என்னை விட்டு போயேன்டாம் அப்படின்னு ரக் வந்து கத்துறான். பாருங்க யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் ப்ரிஃபரன்ஸு. இந்த மாதிரிலாம் என்னாலாம் மாத்திக்கிற முடியாதுங்க. இந்த மாதிரிலாம் அடிக்கடி பச்சோந்தி மாதிரிலாம் மாறிக்கிட்டே இருக்க மாட்டேங்க, எப்பயுமே என் கண்ணு உங்க மேலதான் இருக்கும் அப்படின்னு மட்டும் வந்து ரக்கிட்ட சொல்ல. ரக்கு டென்ஷன் ஆகி இங்கேருந்து போறான். என்னதாடா பிரச்சனை அப்படின்னு ரக்கத்தை, ஏங்க நான் உங்களை பத்தி கவலைப்படுறேங்க, இந்த ஐலாண்ட்ல வந்து இன்ச்சு இன்ச்சா மூளை முடுக்கணும் எல்லா இடமும் நல்லாவே தெரியும், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேங்க அப்படின்னு மட்டும் சொன்னாலும் ரக் கேட்க முடியும். சரிங்க உங்க வழிக்கே வரேன். இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டீங்க, இந்த ஐலாண்ட்ல கார் ஃபெசிலிட்டியே கிடையாது, பைக் ஃபெசிலிட்டி தான். உங்களுக்கு பைக்கும் ஓட்ட தெரியாது, இந்த ஐலாண்ட்ல உள்ள ஸ்லாங்கும் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஐலாண்டுக்கு வந்து நாவல் எழுதணும் தானே வந்திருக்கீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு மட்டும் என்னதான் சொன்னாலும் ரக் வந்து ரொம்ப கொஞ்சம் திமுறா கொஞ்சம் கோபமா தான் இருக்கான். என்னதான் இந்த ரக்கு போய் வந்து திமுறா கோபமா இருந்தாலும் அவன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதனால இந்த ரக் போய் வந்து சரி ஒத்துக்கிறேன்னு கடைசியில எப்படியோ ஒத்துக்கிட்டான். இந்த மட்டு பையனடா ரக்கு பக்கம் போய், எங்க நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படி இந்த மட்பை வந்து டபுள் மீனிங்ல பேச ரக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டான். இங்க இருந்து போக, ஏங்க நில்லுங்க அப்படின்னு மட்டும் வந்து கத்துனான். நிக்க மாட்டேன் போடா அப்படின்னு ரக் வந்து போய்கிட்டே இருக்க, இந்த ரக் போய் வந்து தவறி விழுந்துட்டான். இதைத்தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே விழுந்துட்டீங்களே அப்படின்னு மட்டும் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வேற இப்படி பண்றானே அப்படின்னு ரக் வந்து டென்ஷன் ஆகி தான் போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ரக் பையனோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த வீங்கிற பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு வேற கால் பண்ணி, ஏமா பல்பு மாட்டணுமா, வாமா 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 வந்து பல்பை மாட்ட வாமா அப்படி அவங்க வேற கூப்பிட, எங்க அதுக்கு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க அப்படி இந்த பொண்ணு சொல்லி பாக்குறான். ஏன் நீ வர மாட்டியாக்கும் வா அப்படியே அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு தான் வேணும்னு ஓவரா அடம் பிடிக்கிறா. ஆக்சுவலா அந்த வி பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்குதான் செய்யுது போல இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட போட்டோ வந்து அந்த வி பொண்ணோட வீட்டுல வந்து வச்சிருக்கா. அப்ப என்ன அர்த்தம், காதல் தானே அர்த்தம். இப்படி ஒரு கதை ஓடுது போல இருக்கு. அப்படியே எப்படி அடுத்த சீன்ல வந்து இந்த ரக்கு பையன் வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கான். ரக்கு ஒரு பக்கம் கதை எழுத, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மட்டு வந்து ரக்க நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மட்டு பையனுக்கு ரக்க பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு போல இருக்கு. அதை அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ரக்கு காலங்காத்தாலே உட்காந்து கதை எழுத, அப்ப
அப்படி என்னதான் எழுதுறீங்க? என்ன ராமாயணம் எழுதுறீங்க? நானும் பாக்குறேனே அப்படின்னு இந்த மட்டும் இருக்காமல மட்டும் போய் பாக்குறான். அவன் கொஞ்சம் பிஎல் நாவல் எழுதுறான் போல இருக்கு. அதை பார்த்து பார்த்து மட்டும் வந்து பரவாயில்லையே இப்படி உங்களை எழுதலாமோ அப்படின்னு மட்டும் கேட்டு இருக்கான். கேட்டுக்கிட்டே இருந்த பையன் டக்குன்னு என்ன பண்றான்னா ரக்கு இருக்காமல ரக்கு பக்கத்துலயே போவான். இவன் எதுக்கு இப்படி பக்கத்துல வரான் அப்படின்னு ரக்குக்கு வந்து ஒண்ணுமே புரியல. மட்டும் எதுக்காக பக்கத்துல போயிருக்கானா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணதான் போயிருக்கான். லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி விட்டு எங்க வாங்கங்க எவ்வளவு நேரம் தான் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பீங்க, வாங்க புது உலகத்தை காட்டுறேன் அடி மாட்டேனா இந்த ரக் பையனை வந்து போட்ல கூட்டு போயிருக்கான். கூட்டு போகும்போது என்னமோ நல்லா தான் கூட்டு போறான். திடுதுப்புன்னு பார்த்தா இந்த மட்டு பையன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்சவனே ரக் என்னாச்சுன்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அழுகைய ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டு போயிட்டான், நான் கூட தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ரக் வந்து ரொம்ப அழுகுறான். நல்ல வேலை கீழே போன மட்டும் இருக்காமல அவன் அதுக்குள்ளே மேல வந்துட்டான். ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ரக் அழுக. எங்க உங்களுக்கா சாப்பிட கொஞ்சம் எடுக்க போனீங்க கடற்கரையில, ஏங்க அழுகுறீங்க, ஏங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு மட்டும் வந்து சொல்ல பாக்குறான். ரக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இந்த ரக்கு பையன் இப்படி அழுகிறத பார்த்தா என் வாழ்க்கையில பெரிய சோகம் ஏதோ இருக்குது போலயே, சரி சரி அழக்கூடாது அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து ஏன் எப்படியோ ரக்க வந்து சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கு மேலே உட்காந்து சரி சரி அழக்கூடாது, என்னங்க துணியை வச்சு தொடச்சிக்கோங்க அப்படின்னு மட்டும் வந்து ரக்குக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு இந்த மட்டும் என்ன பண்றான்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து அவுக்க போறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரக்க வந்து கத்த. எங்க ட்ரெஸ் ஈரமா இருக்கு கழட்டி போட வேண்டாமா அப்படின்னு மட்டும் வந்து கேட்கறான். நீ சரியான இவன்டாம், என்ன சர்வீஸ் பண்ணி பாக்குறியா அப்படி இப்படின்னு இந்த ரக் பையன் வந்து ஓவரா பேச. ஏங்க இருங்க, நீங்க வர வர ஓவரா தான் பேசிக்கிறீங்க, ஆனாலும் எந்த பொறுக்கீங்க இந்த மாதிரி அழகா இருப்பான் என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு மட்டும் வேற ரக்கு என்ன பேசினாலும் கலாய்ச்சி கலாய்ச்சி இப்படி பேசி இருக்கான். இவனோட முதல் சந்திப்பே பாருங்க சண்டையில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.